அழைக்கப்பட்டவள் தான் ஆலயத்துக்குள்ள வந்திருந்தா. அவ ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான். இயேசுடைய போதகத்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தா. உங்க மேல ஏற்கனவே தேவனுடைய அழைப்பு இருக்கு. நீங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைங்க, சத்தியத்தை கேட்கிற பிள்ளைங்க. ஆனா இன்னைக்கு இரவு மறுபடியும் ஒரு அழைப்பு. தம்மிடத்தில் அவர் திரும்ப உங்களை அழைக்கிறார். வா, மறுபடியும் என் அருகிலே வா. உன்னை நியாயந்திருக்கிற கூட்டத்தை பார்க்காத, எவ்வளவு நிமிர முடியாத பிரச்சனையா பார்க்காத, நீண்ட கால கட்டா பார்க்காத, என் பக்கத்துல வா, என் பக்கத்துல வா. தோத்தரா 18 வருஷம் கட்டுதான், ஆனா ஆண்டவர் அழைச்சப்போ பக்கத்துல வந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிமிர முடியாத, எவ்வளவு நிமிர முடியாத ஒரு வேதனை தான், ஆனா ஆண்டவர் அழைச்சப்போ பக்கத்துல வந்தா. பக்கத்துல வந்தா. நியாயம் இருக்கிற ஒரு கூட்டம் தான், குறை சொல்ற ஒரு கூட்டம் தான், ஆனா ஆண்டவர் அழைச்சப்போ பக்கத்துல வந்தா. உன் நிந்தைய பார்க்காத, நியாயம் இருக்கிறவங்களை பார்க்காத, நீண்ட கால பிரச்சனையை பார்க்காத, நிமிரவே முடியாத வேதனையா எதையும் பார்க்காத. உன்னை எழுப்ப வந்திருக்கிறார், உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார், உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறார், உன்னை அதிசயமா நிறுத்த வந்திருக்கிறார். அவர் அருகே நீ இன்றைக்கு உன்னை மீண்டும் அழைக்கிறார். வா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இன்னொரு 3 பாயிண்ட், எனக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் நீங்க யோசித்துக்கங்க. தோத்திரம். இவளை எழுப்புறாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்யறாரு, இவ பலவீனத்திலிருந்து இவளை விடுதலை ஆக்குறாரு. நடந்தது என்ன தெரியுமா? கட்டி வைத்த சாத்தானுக்கு வீழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய. கட்டி வைத்த சாத்தானுக்கு வீழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை எதிர்த்தோருக்கு வெட்கம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அங்க பைபிள் அப்படிதான் சொல்லுது அந்த வசனத்துல. தோத்திரம். ஆமா, 17ஆம் வசனம். அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் என்ன செய்தார்கள்? வெட்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை எதிர்த்தோருக்கு வெட்கம். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். கர்த்தரை எதிர்த்தோருக்கு வெட்கம். கட்டி வைத்திருந்த சாத்தானுக்கு தோல்வி, வீழ்ச்சி. வீழ்ச்சி. 18 வருஷம் அவளை டாமினேட் பண்ணி வச்சிருந்தான். இவ ஏன் ஆளு, என் கட்டுக்குள்ள இருக்கிறா. இவ என்னதான் ஜெபாலயத்துக்கு போனாலும், இவ என்னதான் வசனம் கேட்டாலும், இவ ஏன் ஆளு, இவ என்னுடைய கட்டுக்குள்ள இருக்கிறா, நான் இவளை கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் மேல உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்தானே 18 வருஷமா. அந்த சாத்தானுக்கு ஒரு தோல்வி. இந்த இரவு உன்னை கட்டி வச்சிருக்கிற, உன் வாழ்க்கையில களி கூர்ந்து கொண்டிருக்கிற சாத்தானுக்கு இந்த இரவு ஒரு தோல்வி, ஒரு வீழ்ச்சி. இரண்டாவது, கர்த்தரை எதிர்த்தவர்களுக்கு வெட்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஏரியாக்கள்ல, இந்த எல்லைகள்ல சுவிசேஷத்தை, கர்த்தருடைய நாமத்தை, ஏன் தேவனை ஆராதிக்கிற உங்களை விரோதிக்கிற, எதிர்க்கிற, பகைக்கிற கூட்டத்திற்கு கர்த்தர் ஒரு வெட்கத்தை உடுத்த போகிறார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ரீபா லாகாரா சந்தா ரபாதானா. கர்த்தரை எதிர்த்தவர்களுக்கு வெட்கம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தோத்திரம். கண்டோருக்கு, கண்களால் கண்டோருக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க அந்த வார்த்தைய. கண்களால் கண்டோருக்கு இந்த அற்புதத்தை, இந்த விடுதலையை தங்கள் கண்களினால் பார்த்தாங்க. 17ஆம் வசனத்துல திரும்ப படிக்கிறேன். அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை ஊரு பார்க்க போது, உங்களை எழுப்ப போறத ஊரு பார்க்க போது, உங்களை பயன்படுத்துறத ஊரு பார்க்க போது, உங்களுக்குள்ள நடக்க போற மாற்றத்தை தேசம் பார்க்க போது, கிராமம் பார்க்க போது, ஆயிரங்கள் பார்க்க போறாங்க, லட்சங்கள் பார்க்க போறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, தேவ நாமத்தை அவங்க மகிமைப்படுத்த போறாங்க. அவங்க மகிழ்ச்சினால நிரம்ப போறாங்க. உங்களை அப்படிப்பட்டவர்களா மாற்றுவதுதான் கர்த்தர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்க்கிற கூட்டம் எல்லாம் கர்த்தருக்குள்ள களி கூற போது. இனி உங்க வாழ்க்கை அநேகருக்கு மகிழ்ச்சியா மாற போகுது. அநேகருக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற நபரா நீங்க மாற போறீங்க. உங்கள் நிமித்தம் அநேகருடைய குடும்பங்களுக்குள்ள துக்கங்கள் மாறி தோத்துறோம். இவர்கள் ஆராதிக்கிற இயேசு நமக்கும் வேணும், இவர்களை விடுதலையாக்கின இயேசு நமக்கும் தேவை, இவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்தவர் நமக்கும் தேவைன்னு சொல்லி அவர்களும் உங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போறாங்க, கர்த்தரை ஆராதிக்க போறாங்க. மிகப்பெரிய ரட்சிப்பின் மகிழ்ச்சி அவர்களையும் நிரப்ப போது. ஜீசஸ்.
உன்னை நான் எழுப்ப விரும்புறேன். கண்களை மூடி உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய விரும்புறேன். நீ பலவீனத்துல கிடக்க நான் உன்னை அழைக்கல. சோர்வுல கிடக்க நான் உன்னை அழைக்கல. முடங்கி கிடக்க நான் உன்னை அழைக்கல. மூளையில கிடக்க நான் உன்னை அழைக்கல. 40 வருஷ பிரச்சனையா இருந்தாலும், 18 வருஷ பிரச்சனையா இருந்தாலும், 12 வருஷ பிரச்சனையா இருந்தாலும், இந்த இரவு ஒரு அற்புதத்தை நான் செய்கிறேன். என் வலக்கரத்தை ஓ மேல வைக்கிறேன். என் கரத்தை நீட்டி உன்னை தொடுகிறேன். ஒரு அக்கினி இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது, ஒரு அதிசயம் செய்கிற ரத்தத்தின் வல்லமை, காணி வாய்ந்த கரத்தின் வல்லமை எல்லா சரீரங்கள் மேலும் இந்த இரவு இறங்கி வருகிறது. வா என் அருகில் வா. பலவீனத்திலிருந்து எழுந்து வா. நீண்ட கால பிரச்சனையிலிருந்து எழுந்து வா. நிமிரவே முடியாத வேதனையிலிருந்து எழுந்து வா. நிந்திக்கிற நியாயந்திருக்கிற கூட்டத்தை பார்க்காம அவர்களை தாண்டி என் அருகே வா. கண்களை மூடி கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஒரு விசை கூட அழைக்கிறார். நான் வர்றேன்பா, உங்க சமூகத்துக்கு வர்றேன்பா, உங்க அழைப்புக்கு செவி கொடுத்து வர்றேன்பா, உங்க சத்தத்துக்கு இடம் கொடுத்து நான் வர்றேன்பா. அந்த அம்மா தேவ சமூகத்துக்கு வந்திருந்தாள். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவ அழைப்புக்கு செவி கொடுத்தாள். தேவ சமூகத்துக்கு அந்த அம்மா வந்திருந்தா. ஜபாலயத்துக்கு தேவ சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா. இயேசு போதகம் பண்ணதை கேட்டுக்கிட்டு இருந்தா. தேவ சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப தேவ அழைப்பு வருது. அங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவளுக்கு அழைப்பு வருது. வான்னு கூப்பிடுறாரு. தம்மிடத்தில் தம் அருகே வான்னு அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டுடைய அழைப்புக்கு செவி கொடுக்க விரும்புறீங்க? உங்களை நெருங்கி வர விரும்ப ஆண்டவர். ஆலயத்துக்கு வர்றது ஒரு அனுபவம், அவர் அருகில வர்றது ஒரு அனுபவம். ஹலோ 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 ஹலோ. ஆலயத்துக்கு வர்றது ஒரு அனுபவம். கூட்டத்தோட கூட்டமா வந்து உக்காந்துட்டு போயிடுறது ஒரு அனுபவம். அவங்களோட நானும் வந்தேன், அவங்கள மாதிரி நானும் ஏதோ பாடுனேன், ஏதோ கையை தட்டுனேன், ஏதோ டைம் பாஸ் ஆச்சு, ஆலயம் முடிஞ்சுட்டு ஆராதனை முடிஞ்சுட்டு எஸ்கேப் ஆகி நான் போறேன், அடுத்த வாரம் நான் வருவேன். நோ 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 நோ. அது ஒரு அனுபவம். சோத்திரம். அப்படி அவ வர்றப்ப எல்லாம் கூனியா தான் இருந்தா. சோத்திரம். ஆனா எப்போ அவர் அருகில ஷக்கத்துரா கனமா அவர் அழைச்சப்போ, அவரை நெருங்கி, அவரை கிட்டி, அவர் பக்கத்துல அன்னாலும் பல வருஷம் ஆலயத்துக்கு வந்திருந்தா. ஒரு வருஷம் தான் அவ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரை நெருங்கி அவர் பக்கத்துல வந்து தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள். இப்ப என் பக்கத்துல வர்றவங்க யாருன்னு கேட்கிறார். என்ன நெருங்கி வர்றவங்க யாருன்னு கேட்கிறார். என் அருகில வர்றவங்க யாருன்னு கேட்கிறார். மற்றதெல்லாம் தூக்கி போடு. நிந்திக்கிற ஆட்களை தூக்கி போடு. நியாயந்திருக்கிறவங்களை தூக்கி போடு. நிமிரவே முடியாத வேதனையை தூக்கி போடு. சோத்ரா. நீண்ட கால கட்டுகளை தூக்கி போடு. என் அருகில நீ வர முடியுமா? கண்களை மூடி. மறுபடியும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்க பலவீனத்துக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தேவனை விட்டு தூரம் போனது, தூரமா நிக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் என் பக்கத்துல நெருங்கி வா, நான் வர்றப்பான்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். உண்மையா சும்மா பிரசங்கியார் கேட்பாரு, நம்ம கையை தூக்கணும், அது ஒரு சம்பிரதாயம். சம்பிரதாயம்லாம் சாகட்டும். அப்ப நான் உங்க பக்கத்துல வர்றேன். கூட்டத்தோட கூட்டமா இருந்துட்டு போக நான் விரும்பல. அப்படி நான் இருந்தேன்னா முடமா தான் கிடப்பேன், பலவீனமா தான் கிடப்பேன். மற்றவங்க என்னை நிந்திக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க பக்கத்துல அழைப்பை நெருங்கி, அழைக்கிறவரை நெருங்கி நான் வர்றேன். தோத்துறேன். ஜீசஸ், நான் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நீங்க கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க நிறைய பேர். உண்மையா நீங்க உயர்த்துறது உண்மைன்னா நீங்க மேடைக்கு முன்னால வாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமா, சோத்திரம். நிறைய டைம் கூட்டத்துக்கு நடுவுல அவர் சொல்லும் போது கையை உயர்த்துவோம். ஆனா என் பக்கத்துல வான்னு கூப்பிட்டா வரமாட்டோம். ஏன்னா மற்றவங்களை பார்ப்போம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க.